இந்த வெஜிடபிள் ஃப்ரை, எக் ஃப்ரையும் அதுக்கு கூட இந்த சோயாவை வந்துட்டு இதுக்கு ஃப்ரெஷ் மில்கில் எப்படி குக் பண்ணலாம்ங்கிறது தான் வ்ளாகில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி இந்த சோயா மீட்ஸை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த சோயாக்கு கூட வர மசாலாவையும் சேர்த்து நம்மளோட யூஸ்வலான மசாலாஸையும் சேர்த்து உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு கூடவே வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் மில்க் நான் வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம இது ஒரு பாயில் ஆகிற டைமில் நம்ம இந்த ஆல்ரெடி பாயில் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ண இந்த சோயாவை இதுக்கு கூட சேர்த்து இந்த மண் சட்டியில் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி ஒரு கறி மாதிரி செஞ்சு எடுத்தால் ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவியான ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு சோயா மீட் இருக்கும். நிறைய பேர் சோயா மீட் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு கூட எக் ஃப்ரையும் வெஜிடபிளும் நான் சேர்த்து